யாருக்கு தான் இந்த அம்மி ஆட்டோ உருளை பிடிக்காது சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சரிங்களா. உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா. அப்புறம் இந்த உரல் வந்து என் தங்கச்சிட்ட கேட்டேன். இதெல்லாம் என் தங்கச்சி வாங்கியிருக்கா மீஷோவில், 500ரூபான்னு நினைக்கிறேன் எல்லாமே சேர்ந்து. என்கிட்ட அம்மி இருக்குது. அம்மியும் ஆட்டோ உருள் மாதிரின்னு நினச்சேன். அது ஆட்டோ உருள், இதுதான் ஆட்டோ உருள், உண்மையான ஆட்டோ உருள். இது எனக்கு இது குடு ஜோதின்னு சொல்லி கேட்டேன், தர முடியாதுன்னு சொல்லிவிட்டாள். சரி நம்ம வாங்கிக்கலாம் உக்கடத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு விளாண்டுட்டு இருந்தேன். பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்துச்சு, எல்லாமே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு. நான் சொன்னேன், எதுக்கு வாங்கி இப்படி நீ யூஸ் பண்ணாமல் மூலையில் போட்டு வச்சுருக்க, கழுவிட்டு எல்லாத்துலேயும் மஞ்சள் குங்குமம் தடவி வை ஜோதி அப்படி சொல்லிட்டு நான் விளையாண்டுட்டு இருந்தேன். அதை வச்சு எல்லோரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, இவ்வளோ பெரிய உருவம் குட்டியோண்டு அம்மி வச்சு விளையாண்டுட்டு இருக்கேன்னு. நமக்கு பிடிச்ச விஷயம் செஞ்சால் 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க. அதெல்லாம் நம்ம காதுலேயே வாங்கக்கூடாது, நம்ம பாதையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னமோ சொல்லியிருப்பாங்க. நான் எனக்கு பிடிச்ச விஷயம் நான் செய்வேன் சொல்லி அதை வச்சு நான் அரைக்கிற மாதிரி விளையாண்டுட்டு அப்படியே ஒரு செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு அப்படியே பாருங்கள். அப்புறம் நான் சொன்னேன், மஞ்சள் குங்குமம் கழுவிட்டு வந்து வச்சு பூஜை ரூமில் வச்சு கும்பிடு ஜோதி, எதுக்கு வாங்கி இப்படி வேஸ்ட்டாக வச்சுருக்க அப்படின்னு சொன்னான்னா சரின்னு மஞ்சள் குங்குமம் தடவி வச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னா சோயா வறுவல் சரிங்களா. சோயா வறுவல், பருப்பு குழம்பு, சாதம் சரிங்களா. காலையில் தோசை ஊற்றவோ சப்பாத்தி சுடவோ நேரம் இல்லை, எனக்கு டைம் ஆயிடுச்சு வேலைக்கு, அதனால் சாப்பாடே வச்சுட்டேன். அப்புறம் வந்து அன்னபூர்ணி அம்மாவுக்கு சாப்பாடெல்லாம் வச்சுட்டு அப்படியே தீபம் போட்டாச்சு. புது அன்னபூர்ணி ஃபோட்டோ எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு பாருங்கள். அப்படி தீபம் போட்டாச்சு. தீபம் போட்டு பற்றி காமிச்சிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் முருகா அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அப்படியே வேலைக்கு வந்தாச்சு. எல்லோரும் என்ன பண்ணுறீங்க? என் சேனல் பிடிச்சா கொஞ்சம் லைக் பண்ணுங்கப்பா சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா. அப்போ தான் நம்ம சேனல் இருக்குன்னு ஒரு 4 பேருக்காவது தெரியும் சரிங்களா. பாருங்கள் அன்னபூர்ணி எவ்வளோ அழகான அன்னபூர்ணியாக இருக்கிறாங்கன்னு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு. அந்த இடமே அவ்வளோ மங்களம் நிறைந்த இடமா இருந்துச்சு. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நல்ல